குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் இருக்கைக்கே சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைகுலுக்கினார். குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கப்படும். அந்த வகையில் நடப்பாண்டின் 76வது குடியரசு தினமான நேற்று அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் RN ரவி தனது மாளிகையில் தேநீர் விருந்தளித்தார். இதில் தமிழ்நாடு அரசு பங்கேற்கவில்லை. அதேபோல திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்டவையும் புறக்கணித்தன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தன. அதே சமயம் அதிமுக சார்பில் ஜெயக்குமாரும் பாலகங்காவும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். தேநீர் விருந்துக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜெயக்குமாரை அவரது இருக்கை கரைக்கே சென்று கைகுலுக்கி வணக்கம் தெரிவித்தார். அப்போது இருக்கைக்கு பின்னால் இருந்த ராஜா குறித்து அண்ணாமலையிடம் ஜெயக்குமார் ஏதோ சொல்ல அந்த இடமே சிரிப்பலையாக மாறியது. பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்டோரையும் ஆளுநர் மாளிகையில் காண முடிந்தது. இதேபோன்று தேமுதிக சார்பில் LK சுதீஷ், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் GK வாசன், புதிய தமிழகம் தரப்பில் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதிகள், மத்திய அரசு அலுவலர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். அதே சமயம் ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், DGP உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்கவில்லை. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா குடியரசாக மாறியதன் வரலாறு நாடகமாக காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் இசை, நாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. குடியரசு தினத்தை ஒட்டி மாநில அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.